ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் நல்ல ருசியான சக்கக்குரு தோரன். சக்கக்குரு அப்படி சொன்னால் பலாக்கொட்டை தோரன் தான் நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறது. பலாக்கொட்டை சின்னதாக கட் பண்ணி அதில் தேங்காய், சீரகம், வேறு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தயார் பண்ணுற இந்த ரெசிபி ஒரு சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்டி தான். இது சாப்பாடுன்னு கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒட்டுமே லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. இந்த பலாக்கொட்டை தோரன் செய்கிறதுக்காக இவ்வளோ பலாக்கொட்டை சின்னதாக கட் பண்ணி கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இது 3 கப்பு பலாக்கொட்டை இருக்கும். ஒரு 50 பலாக்கொட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பலாக்கொட்டை தான். இந்த தோரன் செய்கிறதுக்காக இனி இதிலேக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக 1/2 கப்பு துருவன தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இனி இதிலேக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியது, 6 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோ நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில இடங்களில் சீரகம் சேர்த்திடாது, ஆனால் நான் இதிலேக்கு சீரகமும் பூண்டும் சேர்த்திடும். இது மிக்சியோட ஜாரில் போட்டு நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். தேங்காயும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் மாற்றி வச்சுருக்கு. மீதி எல்லாமே இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்டாகிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்திருக்கு. இந்த பச்சை மிளகாய்க்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால தான் 6 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி க்ரஷ் பண்ணியதுக்கு பின்னாடி நம்ம தேங்காயும் கறிவேப்பிலையும் சேர்த்து அதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கு. நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. இனி ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கடுகு போடலாம். வெடித்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலை சேர்த்தியதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் கூட்டை இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி வணக்கி எடுக்காமல் அப்படியே நம்ம பலாக்கொட்டைக்குள்ளே இந்த தேங்காய் கூட்டு சேர்த்து வேக வச்சதுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்திருந்தாலும் இந்த தோரன் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம கடுகு தாளித்து தான் இந்த தோரன் தயார் பண்ண போகிறேன். இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி வணக்கி எடுத்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பெல்லாம் நான் இதிலேக்கு சேர்த்து இருக்கிறதுனால இன்னும் உப்பு இதிலேக்கு சேர்க்க வேண்ட அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பலாக்கொட்டை இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு தண்ணி ஊற்றலாம். மிக்சியோட ஜார்லேக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி தான் கழுகிய தண்ணி தான் இது. மிக்சியோட ஜாரு கழுகி எடுத்த தண்ணி தான் இது. இது நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். நம்ம பலாக்கொட்டை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான். இதை சேம் மெத்தடில் நமக்கு குக்கரில் கூட செஞ்சுருந்தால் ஒரே ஒரு விசிலில் பலாக்கொட்டை சீக்கிரமாய் வெந்து வரும். இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கிறதில்ல, அதனால தான் 7 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கிறது. இடையில மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நமக்கு வரமிளகாய் தூள் கூட சேர்த்து இந்த தேங்காய் கூட்டு தயார் பண்ணி எடுக்கலாம். எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி திறந்து இதே மாதிரி கலரி விட்டு கரெக்டாக இதில் தண்ணி வற்றிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடுன்னு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட இதிலேக்கு சேர்க்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பின்னாடி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நமக்கு சேர்க்கலாம். கறிவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் இதிலேக்கு கடைசியில் ஊற்றும் போதும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நான் சேர்த்திருக்கு. நல்லா கலரி விட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட நமக்கு மூடி வைக்கலாம். ஸ்டவ் நமக்கு இந்த டைமில் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பலாக்கொட்டை தோரன் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.